ஏன் உன்னையே நீ இவ்ளோ கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. SS Music presents Shiro Awards 2026. Title sponsor Presta Women's Wear, Anithulum Besta, Presta Innerwears, Leggings and Nighties. SS மியூசிக்ல ஒரு ஆங்கரா ஒர்க் பண்ண ஒரு ஆள் இப்போ வந்து ஷீரோ அவார்ட்ஸ் அன்ஸ்டாப்பபிள் விமென்ற அவார்டு வாங்குற. இட்ஸ் சர்க்கிள். அன்ஸ்டாப்பபிள் விமென்ற அவார்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் அவார்டு இது. திஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி ஸ்பெஷல். ஐ எம் சோ ஹாப்பி. உமன்ஸ் டே அப்போ மட்டும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொண்டாடுறது அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விமன் ஷுட் பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே. இப்போவும் விமன் ஆர் ஸ்ட்ரகிளிங். அவங்களோட கரியர் சாய்ஸ் பண்றதுக்கும் சரி, இல்லை அவங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, ஒன்று ஃபைட் பண்ணி அவங்க வந்து அதுலேயும் தோத்து போயிடுறாங்க. இல்லைன்னா மென்னுக்கு ஈஸியாக கிடைக்கிறதெல்லாம் விமன் ஃபைட் பண்ணி வாங்க வேண்டியதாக தான் இருக்கு. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மீடியா தானே, இவங்களுக்குலாம் என்ன ஜாலியான லைஃப் அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. எல்லாருக்கும் ஒன்று ஈஸியாக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருது இல்லை. அப்படியே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் எல்லாரும் அப்படியே காம்ப்ளிமெண்ட் கிரிட்டிக்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் இல்ல, சும்மா பாடி ஷேம் பண்றது, சும்மா அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்றதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிடுறது. என்னோட லைஃப் சாய்ஸஸ்க்கு எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களான்னு கேட்டா ஆமா. சொசைட்டி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குதான்னு கேட்டா ஆமா கொடுக்குது. இப்போ நான் கஷ்டப்பட்டு வந்தேன், நான் இப்படிதான் வந்தேன், அப்படிதான் வந்தேன் அப்படின்றத தாண்டி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் ஒரு விஷயத்துக்கு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நமக்கு திருப்பி கொடுக்கும். ஆங்கரிங் தெரியாது, ஆங்கரிங்ல நிறைய ஷோஸ் பண்ணிட்டேன். ஆக்டிங் தெரியாது, ஆக்டர் ஆன ஐ ஹவ் ஆக்டட் so many serials. அந்த மாதிரி என்னை கூட்டிட்டு போற ஒவ்வொரு பாத்துமே எனக்கு தெரியலனாலும் I will do something in it and I'll learn how to do it. எதிர்நீச்சல் அப்டேட். எதிர்நீச்சல்ல வந்து நிறைய புதுசா நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. புதுசா நிறைய பேர் வர போறாங்க. கதையே வந்து இன்னும் இப்போ வேற நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். இப்போ பிரெக்னெண்டா வேற இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை நடக்காதுல்ல? எனக்கு பிரச்சனை நடக்கும். எப்படி நடக்காம இருக்கும்? SS Music presents Shiro Awards 2026ல இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்வதி அவங்க இணைஞ்சிருக்காங்க for the category of Unstoppable Women. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். அதாவது எனக்கு மைண்டுக்குள்ள வந்து பார்வதியா ஜனனியா பார்வதியா டக்குன்னு அந்த ரோல்ல மாத்திக்கிட்டு சொல்லணும்னு பயமா இருக்கு. ஆக்சுவலா அந்த அளவுக்கு அந்த பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மக்களுக்குமே. எப்படி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆஸ் ஜனனி நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. நான் ரொம்ப பாசிட்டிவா இந்த ரோல் போய் சேருதுன்றதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, இப்போ எப்படி இருக்கு மனநிலை? ஏன்னா இப்போ ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம் 2026. ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த அன்ஸ்டாப்பபிள் உமன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில ஹவ் ஸ்பெஷல்? ஆக்சுவலி அந்த கேட்டகரி வந்து எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. போத் ஃபார் பார்வதி அண்ட் ஜனனி ரெண்டு பேருக்குமே வந்து ஏத்த மாதிரி ஒரு அவார்டு. ஐ வாஸ் சோ ஹாப்பி ஹியரிங் தட் இது வந்து அன்ஸ்டாப்பபிள் விமென்ற அவார்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் அவார்டு இது. திஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி ஸ்பெஷல். ஏன்னா we have to be unstoppable at some point. ஏதோ எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அன்ஸ்டாப்பபிளா இருக்கும்னா அந்த அவார்டு எனக்கு வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு அவார்டா கொடுத்தது வந்து ஐ எம் சோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் SS மியூசிக். ஸோ உங்களை பார்த்த உடனே ஏகப்பட்ட கேள்வி என் மைண்டில் ஓடி இருந்தாலும் இதை வந்து மக்கள் வந்து கேட்க சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் வேற பண்ணுறாங்க, எப்படியாவது கேட்டுற அஸ்வினே அப்படின்ற மாதிரி. எதிர்நீச்சல் அப்டேட். எதிர்நீச்சலில் வந்து நிறைய புதுசா நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. புதுசா நிறைய பேர் வர போறாங்க. அண்ட் கதையே வந்து இன்னும் டோட்டலா மாறப்போகுது. கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர். ஸோ அதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதுதான் இப்போதைக்கு அப்டேட். என்ன நடக்க போகுதுன்றது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்னங்க அதெல்லாம் சொல்றீங்க, மாத்தி மாத்தி சொல்றீங்க. அதாவது இதுதான், இதெல்லாம் சொன்னதே பெரிய விஷயம். நிறைய பேர் புதுசா வர போறாங்க, நிறைய பேர் புதுசா வர போறாங்க, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க. கதையே டோட்டலா மாறும்போது. ஓகே, உங்களுக்கு பிரச்சனை நடக்காதுல்ல? எனக்கு பிரச்சனை நடக்கும். எப்படி நடக்காம இருக்கும்? இல்ல உங்களுக்கு தான் எல்லாமே எல்லா வாட்டியும் உங்களை ரூம்ல போட்டு சாத்திக்கிறாங்க. என்னங்க வயிறு வலிக்குது, என்னங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? ஆமா, நிறைய பிரச்சனை நடக்கும். ஆனா அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி நான் அன்ஸ்டாப்பபிள் ஆகுறேன்னு பாருங்க. இப்போ வேற நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். இப்ப பிரெக்னெண்டா வேற இருக்கீங்க சீரியல்ல. அதாவது இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அந்த அப்படியே அதை வச்சு ஓட்டிடுவாங்களா இல்ல பாப்பா வந்துருமா பையனா பொண்ணா? இது என்ன இது புதுசா பிரெக்னன்சி உண்மையாவே ஆனா எப்படி வந்து நீங்க கேப்பீங்களோ அந்த மாதிரி கேக்குறீங்க. அதுக்குதான் சொல்றேன் கதையே வந்து மாறப்போகுது அப்படின்னு. அதுதான் கதையே மாறப்போகுது, நிறைய பிரச்சனை வரும். அது எப்படி நான் சமாளிக்கிறேன் அப்படின்றத நீங்க பாப்பீங்க.
பாருங்க சுகுமார். இது பயமா இருக்குங்க எங்களுக்கு. டெய்லி அது ஒரு 9 to அந்த இதெல்லாம் போகும்போதெல்லாம் பக் 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 பக்னு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி அப்படி எப்படியே நம்மளை வந்து அதை அப்படி விட்டுருவாங்களா, பார்த்துக்கலாம். கரெக்ட். நல்ல ஒரு எப்படி ஹெல்த்தியா 2 குழந்தைகளை பெற்று ஒரு இதாக கொடுத்துருங்க, எங்க மக்களுக்கு காமிச்சிருங்க. ஏதாவது ஒரு பேர் ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அதாவது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்க ஒரு சீனியர், ஆல்மோஸ்ட் நீங்க எஸ்எஸ் மியூசிக்லேயே வந்து இப்போ பாட்டா இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ அகெயின் வந்து அவார்டு வாங்குறீங்க. அதே மாதிரி நாஸ்டாலஜி மெமரிஸ்லாம் ஞாபகம் வருதா உங்களுக்கு? அதுதான் எஸ்எஸ் மியூசிக்ல ஒரு ஆங்கரா ஒர்க் பண்ண ஒரு ஆள் இப்போ வந்து ஷீரோ அவார்ட்ஸ் அன்ஸ்டாப்பபிள் விமென்ற அவார்டு வாங்குற. இட்ஸ் சர்க்கிள். ஐ எம் சோ ஹாப்பி. அதான் ரொம்ப மனசு வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் எதிர்நீச்சல்ல வந்து நம்ம நிறைய மொமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து லைக் எங்களுக்கு பார்க்கும்போது இவங்க தான் சோலோ வேண்டாம் எல்லாத்தையுமே எல்லா நாட்ஸையுமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் போனால் இவங்க போய் சண்டை போட்டு காப்பாற்றுறாங்க. ஏதாவது ஒரு பொண்ணு பிரச்சனைனா அவங்களே சண்டை போட்டு காப்பாற்றுறாங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களை காப்பாற்றுறது யார்? என்ன காப்பாற்றுறது என் கூட இருக்கிறவங்க தான். ஏன்னா என்ன ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்குள்ள நான் இருக்கேன், என் மைண்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, நான் எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, அதுவே ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். அதான் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எப்படி தான் நீ வந்து அந்த உடம்புக்குள்ள இருக்கியோ அந்த மைண்டுக்குள்ள இருக்கியோ அவ்வளோ கஷ்டப்படுத்துற உன்னோட மைண்டை நீ அப்படி சொல்லி நான் ஏதாவது பேசும்போது யோசிக்கும் போது நானே என்னை கஷ்டப்படுத்திக்கிறத பற்றி, ஏன் உன்னையே நீ இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி டஃப் டு ஹேண்டில் மீ. ஓகே. இப்போ வந்து போலீஸ் அதுவுமே நல்லா பிரம்மாண்டமாக போச்சு. அதுவுமே ஒரு wrap ஆச்சு. சீசன் 2க்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. சீசன் 2 எப்போ அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் பேக் டு பேக் இருக்குல்ல, எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னா? எதிர்நீச்சலில் வந்து டேட்ஸ் வந்துட்டு அடுத்த நாள் எப்போ உங்களுக்கு மாதிரி கிளாஷ் இருக்கும், எப்படி அங்கேயும் இங்கேயும் பண்ணீங்க? தட் கோஸ் டு த டைரக்டர்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தனால மட்டும்தான் என்னால் அந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ண முடிஞ்சது. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திருசெல்வம் சார் அண்ட் எதிர்நீச்சல். அது என்னால் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தனால என்னால் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்றதுக்காக ஐ எம் கிரேட்ஃபுல் டு திருசெல்வம் சார். அண்ட் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும்னா போலீஸ் இஸ் a நைஸ் டீம் டு ஒர்க் வித், நைஸ் ப்ராஜெக்ட் டு ஒர்க் வித். ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ் தான் வந்திருப்பேன். ஆனால் ரீச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரீச் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஒரு ரீச். நான் இப்போ இந்த 100 எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ரொம்ப கம்மியாக தான் வந்திருப்பேன். ஆனால் இட் இஸ் அ நைஸ் ரோல். நோட்டபிளான ஒரு ரோலு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். ஆனால் ரொம்ப கம்மியான ஒரு அவங்க சொல்லும்போதே அப்படி சொன்னால தான் ஐ கேன் ஆல்சோ டேக் இட் அப். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கம்மியாக வர முடிஞ்சனால தான் என்னாலையும் டக்குன்னு இங்கே வந்து பண்ணிட்டு போக முடிஞ்சுது. அது ஐ எம் கிளாட் தட் ஐ டுக் இட். அண்ட் நான் ரீச்சும் வந்து சூப்பராக இருக்கு. ஐ எம் ஹாப்பி. ஓகே. நீங்கள் பார்த்த உங்கள் லைஃப்பில் வந்துட்டு லைக் சூப்பர் உமன் இருப்பாங்க, நிறைய பேர் இன்ஸ்பைரிங் உமன்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி யாரும் இருக்காங்களா? நிறைய அம்மாவை தாண்டி நான் பார்க்குற ஒவ்வொரு விமன் கிட்ட இருந்துமே ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் ஆரம்பத்துலேருந்தே அப்படிதான். யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா இவங்க எவ்வளோ ரொம்ப அட்மையர் பண்ணி நான் பார்க்குற ஆள். அவங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்லது இருந்ததுன்னா உடனே எனக்கு என்னால் ஈஸியாக அதை கிராப் பண்ணிக்க முடியும். சின்னத்துலேருந்தே நான் அப்படி வாழ்ந்தனாலையோ என்னமோ என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லையும் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே கரெக்ட் பண்ணி என்னோட லைஃப்பை என்னோட ஆஸ் அ பர்சன் நான் நிறைய மாறி இருக்கேன். அதனால இப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன், கான்வர்சேஷன் நிறைய பில்ட் பண்ணுறேன்னா உங்ககிட்ட என்னென்ன நல்லது இருக்கோ அதெல்லாம் என்னையே அறியாமல் ஐ கேன் ஈஸிலி கிராப் இட். அதுதான் என்னோட ஒரு மெயினான ஒரு சூப்பர் பவர்னு சொல்லலாம். ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. ஆமா, குவாலிட்டி இவ்வளோ இருக்குங்க. ஆனால் உங்க மேலே கடுப்புங்க, எனக்கு கோவங்க. எதுக்குங்க கோவம்? ஆமாங்க, சுட்டு தள்ளுறாங்க, முன்னாடியே காப்பாற்ற வேண்டியதானங்க. ஒரே புல்லட்ல போட்டு தள்ளிட்டாங்க. அதுதான் நானும் கேட்டேன் வந்தோடனே, இல்லைங்க எங்க சீரியல் சாவடிச்சிட்டீங்க, இங்க வந்து நல்லா ஜாலியா ஜம்முன்னு கோட் சுட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இன்டர்வியூல கீழே கூட வராங்க, இவரு என்னப்பா அதான் செத்தாருப்பா, அப்புறம் என்னப்பா இன்டர்வியூ அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அப்பதான் யோசிக்கிறேன், ஓ மை காட், இவ்வளோ ரீச் அண்ட் ரெஸ்பான்ஸ் இவ்வளோ தூரம் பண்றாங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா. நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துடக்கூடாது. நீங்க ஜனனியா அந்த காப்பாற்றிருக்கலாமே அஸ்வின் பையனை, குழந்தைய. எனக்கு எங்க தெரியும் அஸ்வின் வந்து இப்படி தேவையே இல்லாம பைக் ஓட்டிட்டு வந்து அங்க ஈஸியா செத்து கிடப்பாரு. நல்லா புல்லட் வாங்கி செத்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் வேண்டாம் போகாதன்னா போய் அங்கேயே சாவுறாரு. அப்படின்னு தான் நான் வந்து காப்பாத்திருப்பேன். அதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுன்ற மாதிரி நான் தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து சரி ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் இவனை பேயா வர வைக்கலாம் அப்படி கூட ஏதாவது சொல்லலாம் இல்லைங்க? இப்போ நீங்க என்ன இது மூலமா டைரக்டர்கிட்ட பேயா வர வைக்கணும்னு சொல்ல வரீங்களா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, பாத்துக்கோங்க. இல்ல புரியுது அண்டர்ஸ்டுட். அண்ட் இந்த மாதிரி சீரியல்ல பேக் டு பேக் டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பு வெறுப்பு அது மாதிரி ஆனது உண்டா? இல்ல இந்த ஒரு ஒர்க்கை நம்ம பண்றதுக்கு தான் இவ்வளோ நாள் நம்ம உழைக்கிறோம். அதுக்குண்டான கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை மேக்சிமம்
இப்போ நம்ம இந்த ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், இந்த டைம் நம்ம கொடுக்குறோம், இதை மேக்ஸிமம் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணலாம், இதனால எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் இதோட குட் சைடு குட் பாசிட்டிவ் திங்ஸை இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்ப்போம். கரெக்டுங்களா? ஆஸ் அ டீம், ஆஸ் அ ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நமக்கு என்னென்ன நல்லது நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கட்டும், அதுக்குண்டான எஃபர்ட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் மைண்ட் செட் தான் நம்ம எல்லாருக்குமே ப்ராஜெக்ட்ல. ஸோ அதுதான் எதிர்நீச்சல் மூலமா முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியும், எத்தனை விமன் வந்து இது மூலமா வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க, இந்த ஒரு கதையை வந்து அவங்களோட லைஃபா கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற மூமெண்ட் வந்து சொல்லாமன்னு தெரியல, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நோட் பண்ணது, அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? சொல்லல? சொல்லுங்க. அதாவது வந்துட்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன், தீபாவளிக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ தான் ஒரு ஷூட் போச்சு. ஒரு வயசான அம்மா வெளியில் இருக்காங்க, ஒரு பாட்டி அந்த ஏஞ்சில். அவங்க வந்து உங்களை பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அது சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் நீங்களும் வெளில வந்து பார்க்குறீங்க. பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக சும்மா சாதாரணமாக பார்க்கல, ஒரு ஒயிட் கவரில் காசு ஏதோ வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டுட்டு அவங்களுக்கு இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கொடுக்குறீங்க. சார் நானும் தூரத்தில் பார்க்குறேன், அவங்க நம்ம வெயிட் பண்ணுறாங்க, அது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெயிட் பண்ணுறவங்க சும்மா கை கொடுத்து தீபாவளின்னு சொல்லலாம். பட் மேபி அவங்களுடைய கொஞ்சம் ஏதாவது ஒரு நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அது ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வாக நீங்கள் கொடுத்தீங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ லவ், பரவாயில்ல, அது எவ்வளோ சம்பாதிக்கணும், பட் நம்ம இது ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வாக கொடுக்கணுன்ற ஒரு மனசு இருக்குல்ல, அது நான் பார்த்தேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, நான் சைலண்டாக பண்ணுவாங்க அப்படின்றது, அந்த மொமெண்ட் நான் அப்படியே கேப்சர் பண்ணேன். சரி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சின்ன விஷயம் தான் பண்ணுறேன், பெருசாலாம் எதுவும் நான் பண்ணல. பெருசாக நிறைய பேர் பண்ணுறாங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி ஏதோ என்னால் முடிஞ்சது அவ்வளோதானே தவிர, மற்றபடி அந்த 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 பாட்டியம்மா வந்து என்னை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. நான் சீனில் இருந்தனால ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. அப்போதைக்கு எனக்கு என்ன முடிஞ்சதோ நான் அதை பண்ணேன் தவிர வேற எதுவும் இல்லை. இன்னும் பெருசாக நிறைய பேர் ஏதோ பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு நம்ம நினைச்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுதான், வேற எதுவும் இல்லை. வாட் வி கிவ் வி ரிசீவ் அப்படின்ற மாதிரி. யா, கரெக்ட், வெரி ட்ரூ. அண்ட் நீங்க வந்து அது இன்டென்ஷனா இல்ல? ஆமா, இன்டென்ஷனலாவே நமக்கு இப்போ நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸைட்டடாவோ இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஏதோ ஒன்று கிடைச்சாலும் அது நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்றது என்னோட கான்ஷியஸாக என் கூட அது ரொம்ப நாளாவே நான் வச்சுக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே. அண்ட் நாங்கள் இப்போ பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க, இவ்வளோ தூரம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னும் போது பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து நிறைய ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கும், ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும், என்ன நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்துட்டு இருப்பீங்களே. அந்த புக்ஸ் அந்த சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் வந்து இருக்கும், ஓகே இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்திருக்காங்க பார்வதி அப்படின்றது. அதுதான் இது. சரி, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது லைஃப்பில், எல்லாமே கஷ்டப்பட்டு. இப்போ நான் கஷ்டப்பட்டு வந்தேன், நான் இப்படி தான் வந்தேன், அப்படி தான் வந்தேன் அப்படின்றத தாண்டி அதெல்லாம் பண்ணாத ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்றது இட் இஸ் நார்மல். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் ஒரு விஷயத்துக்கு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நமக்கு திருப்பி கொடுக்கும். அது நான் நம்புற ஒரு பர்சன். அந்த மாதிரி நான் ஆரம்பத்துலேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராச் ஐ ஸ்டார்டட். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு பொண்ணு, மீடியா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பொண்ணு, யாருக்கிட்டேருந்து ஹெல்ப் வாங்காத ஒரு பொண்ணுன்னு சொல்லலாம். யாருமே இந்த பொண்ணு இவங்க ரெஃபர் பண்ணி வந்ததோ அப்படி இல்லாம தனியா வந்தேன் அப்படின்றத வந்து நான் இன்னைக்குமே ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரு ஆள் தான். பரவாயில்ல, நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்தாலும் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நான் ரொம்ப பெருமையா என்னை பத்தி நினைப்பேன். பட் நம்ம மற்றவங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்மளே நம்ம கைப்பிடிச்சு நம்மளே மேலே வந்திருக்கோம் அப்படின்னும் போது சுற்றி இருக்கவங்க பார்ப்பாங்க, லைக் அவங்களுக்குலாம் நிறைய ரெஃபரன்ஸ் நடக்குது, இவங்க மூலியமா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு இது இருக்கும். இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. யாருக்கு என்ன எப்படி கிடைக்கணுமோ அது அப்படி கிடைக்கும், அவ்வளவுதான். இஃப் இட் இஸ் ஃபார் யூ யூ வில் கெட் இட். இஃப் இட் இஸ் நாட் ஃபார் யூ, நீங்க என்ன தலைகீழ நின்னாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத நம்புற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது ஏன் அப்படி கிடைச்சது, எனக்கு மட்டும் ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படணும், அப்படி கிடையாது. எனக்கு இதெல்லாம் பண்ணி நான் வந்தேன், இந்த ஒரு ஜேர்னில நான் ஒரு விஷயம் கத்துட்டு இருந்திருப்பேன், அந்த ஒரு ஜேர்னி எனக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துருந்துருக்கும். இதெல்லாம் பண்ணாமல் நான் ஸ்கிப் பண்ணி வந்திருந்தேன்னா நான் இவ்வளோ நாள் எதுவுமே என்னால் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். என்னோட ஜேர்னி இவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருந்திருக்கு. இந்த ஒரு ஜேர்னியில் நான் இத்தனை விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு ஜேர்னி ஸ்லோவாக இருந்தாலும் நான் நிறைய விஷயங்கள் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்றதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. அவங்களுக்கு ஏன் கிடைக்குது, அவங்க ஏன் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்க அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை. அதுக்குண்டான எஃபர்ட் அவங்களுக்கு பின்னாடி அவங்க என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏன் அது கிடைச்சது அப்படின்றது எனக்கு தெரியாது. அண்ட் தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். அதனால நம்ம பிளேட்ல இருக்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம், அவ்வளவுதான். ஓகே, வாட் நெக்ஸ்ட் இன் பார்வதிஸ் கரியர்? அதாவது பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கா அப்படி மாதிரி? இது வரைக்குமே இப்போ நான் எதிர்நீச்சல் பண்றேன், போலீஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்குமே எனக்கு கிடைச்ச எதுவுமே ஐ நாட் பிளான் எனிதிங்.
பட் ஆனால் ஐ கீப் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். என்னை மட்டுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நான் டிசிப்ளினாக இருக்கணும். ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப். என்ன இப்போ நான் இருக்கிற பார்வையை விட நாளைக்கு என்ன நான் பெட்டராக இருக்கலாம்னு நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை தாண்டி என்னை சுற்றி எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அது தானாக வரும். எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கும் அப்படின்றது நான் நம்புகிற ஒரு ஆள். எனக்கு வந்து ஒரு கோல், நான் இதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணணும்னு அப்படி ஒரு கோலாக இல்லை. பட் ஆனால் நான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும். இந்த ஒரு மீடியா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப வைடான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல கத்துக்கிட்டே இருக்கலாம், சாவர வரைக்கும் கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல நமக்கு வந்து கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காரு. ஸோ போக 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 நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும், நிறைய நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அண்ட் அதுக்குண்டான வேலையை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போறேன். இந்த காம்ப்ளிமெண்ட், கிரிட்டிக்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் இது வந்து லைஃப்ல தவிர்க்கவே முடியாது. எல்லாமே மாறி மாறி வேற வேற ஆங்கிள் இருந்து வந்துட்டே இருக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க? காம்ப்ளிமெண்ட் ஐ டேக் இட், பட் ஐ வில் நாட் டேக் இட் டு மை ஹெட். அது வந்து நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அதுதான், நான் காம்ப்ளிமெண்ட் எடுத்துப்பேன், ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்பேன். அதை வந்து ஆனால் தலைக்கு ஏற்றிக்க கூடாது. நான் வந்து அதான் சொன்னல, ஒவ்வொரு வாட்டியும் அது நம்ம காம்ப்ளிமெண்ட் கிடச்சிருச்சுன்றது தட் இஸ் நாட் அவர் டெஸ்டினி. வி வில் ஹாவ் டு கீப் ஒர்க்கிங். அது ஒன்று. இன்னொன்று கிரிட்டிக், கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம்னா எடுத்துக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் இல்லை, சும்மா பாடி ஷேம் பண்ணுறது, சும்மா அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்றதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிடுறது, சும்மா அவங்க வந்து எதுவுமே பார்க்காம நம்மளோட ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சீரியலும் பார்க்காம எதுவும் பார்க்காம சும்மா மேலால பார்த்துட்டு நெகட்டிவாகவே பேசுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்கல்ல. அந்த நெகட்டிவாகவே அவங்களோட வேலையே அது மட்டும்தான். அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு லைஃப் இல்லை, அவங்களோட வேலை நம்ம லைஃப்ல வந்து இது பண்றது தானே தவிர they don't have their own life. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுக்காக நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கோன்றது நமக்கு தெரியும். ஸோ கிரிட்டிசிசமாக கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் எடுத்துப்போம். அதில் ஐ வில் ஒர்க் ஆன் இட். ஏதாவது ரொம்ப கரெக்ட் ஆமாம்ல, இப்படி ஏன் நம்ம பண்ணுறோம், இதுக்கு பதிலாக நம்ம இப்படி பண்ணலாம்ல, ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணியாவது மாற்றிக்கணும்னு நினைப்பேன். பட் ஆனால் ஹர்ட் பண்ணுறதுக்காகவே வேணும்னே பண்ணுற இதை கமெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுவே எனக்கு இப்போதான் தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகுறது உண்டு, சென்சிட்டிவா இருக்கும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அப்படி மனசை கஷ்டப்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் கஷ்டப்பட போறோம். அது எப்படியுமே அவங்க ஒரு 10 செகண்ட்ல அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்களா, அவ்வளவுதான் அவங்களோட லைஃப்ல 10 செகண்ட். ஆனா நமக்கு நம்ம ஃபுல்லா யோசிச்சுட்டே இருப்போம், கேரி பண்ணிட்டே இருப்போம். அதனால ட்ரோல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வந்ததே இல்லை. அவ்வளோ பெருசா நான் வந்து ட்ரோல் ஆனது இல்லை. அதனால அது இல்ல பார்க்கும்போது வந்துட்டு இவ்வளவு புள்ளமா பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் ஆனது இல்லை இது வரைக்கும். அதனால ஐம் சோ ஹாப்பி. அந்த ஒரு இதுல நம்ம சிக்கல இல்ல இது வரைக்கும் ட்ரோல் ஆகுற மாதிரி நானும் எங்கேயும் போய் சிக்கிறது கிடையாது. நான் வந்து பெருசா ரொம்ப ஜாஸ்தி என்ன வந்து வெளி உலகத்துக்கோ இல்ல என்ன பெருசா இன்டர்வியூஸ் நிறைய கொடுக்கறதோ அந்த மாதிரி எதுவுமே பெருசா பண்ண மாட்டேன். ஸோ அதனால ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை வச்சு இப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல, பரவாயில்லப்பா இவங்க வந்து இவ்வளோ நிறைய பேசுறாங்களே, இவங்க யாராவது பேக்கப் சப்போர்ட் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஆஃப்டர் நம்ம மீடியாவுக்குள்ள வந்தக்கப்புறம் அப்படியே அது மாதிரி உங்களை ஏதாவது பேசியிருக்காங்களா? அது மாதிரி என்னது பேக்கப் சப்போர்ட் யாராவது இருக்காங்க, இவங்களை புஷ் பண்ணி இவங்களை இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா யாராவது சப்போர்ட், அதாவது மீடியா சப்போர்ட்ல உங்களுக்கு சொல்றீங்க, பட் தெரியாதவங்க வந்து சொல்லுவாங்கல்ல. இல்ல தெரியல, அப்படியெல்லாம் பேசுறாங்களா இல்லையானு தெரியல. நம்ம கேட்டுக்கவே மாட்டோம். கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஆமா கண்டுக்கிறதே இல்லை. யாரா இருந்தாலும் ஏதாவது பேசதான் செய்வாங்க. ஆமா ஆமா பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும், நமக்கு தெரியும். அதான் சொன்னல, நம்ம எப்படி வந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். எந்த பேக்ரவுண்டும் எனக்கு அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை. ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப். ஐ நோ வாட் டு சூஸ். எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் செய்வேன். எனக்கு என்ன சரின்னு படலையோ அதை நான் செய்ய மாட்டேன், அங்கே நான் இருக்க மாட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல். இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு, எல்லாரும் சொல்றது தான். பட் இந்த உமன்ஸ் டே அப்போ மட்டும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொண்டாடுறது, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெறும் அந்த பர்டிகுலர் டே மட்டும் தான் அவங்களை அப்படி பார்க்கணும், செரிஷ் பண்ணணும், அவங்களுக்கு கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஆக்சுவலி தப்பு தான். விமன் ஷுட் பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே. விமென்ஸ் டேல மட்டும்தான் நமக்கு வந்து அவங்க ஞாபகம் வரும். மதர்ஸ் டேல மட்டும்தான் நமக்கு அம்மாவோட ஞாபகம் வரும். விமென்ஸ் டே அப்போ மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எந்த விமென்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு ஃபிளாஷ்ல வந்துட்டு போகும். அப்படி இல்லாம மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல்னு சொல்றோம், பட் ஸ்டில் வி ஆர் ஃபைட்டிங் தான் சொல்லுவேன் நான். வி ஆர் ஸ்டில் ஃபைட்டிங். ஃபைட் பண்ணி தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இன்னுமே வி ஆர் ஸ்டில் ஃபைட்டிங். அந்த ஈக்குவலான ரைட்ஸ் வர்றதுக்கும், ஈக்குவலா எல்லா இடத்துலையுமே ஈக்குவல் தான் அப்படின்றதுக்கு ஒரு ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்குல்ல,
அந்த ஃபைட் இல்லாம அது எல்லாமே நார்மல் ஆனாதான் அது ஈக்குவல்னு அர்த்தம். கரெக்ட். இப்பவும் விமன் ஆர் ஸ்ட்ரகிளிங். ஃபேமிலிலயும் சரி, அவங்களோட கரியர் சாய்ஸ் பண்றதுக்கும் சரி, இல்ல அவங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, இல்ல எனக்கு இப்ப இந்த வயசுல எனக்கு பிரெக்னென்ட் ஆக வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பிரெக்னென்ட் ஆகிக்கிறேன்னு சொல்றதுலயும் சரி, இல்ல எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேணாம், நான் கொஞ்சம் கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்குமே வந்து நிறைய அவங்க வந்து ஃபைட் பண்ணணும். ஒன்று ஃபைட் பண்ணி அவங்க வந்து அதுலேயும் தோத்து போயிடுறாங்க, இல்லைனா ஃபைட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அந்த மென்னுக்கு ஈஸியாக கிடைக்கிறதெல்லாம் விமன் ஃபைட் பண்ணி வாங்க வேண்டியதாக தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி? எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபைட், பட் ஸ்டில் எனக்கு நான் என்னோட லைஃப் சாய்ஸஸ்க்கு ஃபைட் பண்ண வேணாம். ஆனால் என்னோட லைஃப் சாய்ஸஸ்க்கு எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களான்னு கேட்டால் ஆமாம். சொசைட்டி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குதான்னு கேட்டால் ஆமாம், கொடுக்குது. எங்கேயும் எனக்கும் யாருக்கோ சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்க, ஏன் உங்க பொண்ணு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா, ஏன் உங்க பொண்ணை இன்னும் மீடியா ஃபீல்ட்ல விட்டீங்க அப்படின்னு இன்னும் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்குது. அது ஒரு அழுத்தம் என்னால எங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கு அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனா அது என்னோட லைஃப் சாய்ஸ். நான் இந்த லைஃப்ல இந்த மீடியால நான் இவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்றப்போ ஐ ஹாவ் டு ஐ சோஸ் மீடியா. நான் இதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன்றது எங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை தான். நிறைய வாட்டி அவங்க கிட்ட வந்து சொல்றவங்களே தான் இதையும் கேக்குறாங்க. ரெண்டுமே தெரிஞ்சும் தெரியாமலோ என்னால எங்க அப்பா அம்மாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கே அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்றதுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அப்ப ஸ்டில் எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவங்க என்னோட லைஃப் சாய்ஸஸ்ல வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க பாருங்க, அதை நான் சொல்றேன். இதே ஒரு மென்னா இருந்தா அவங்க அதை பண்ணுவாங்களா? இப்ப என் இடத்துலயே ஒரு மென் இருக்காங்க அப்படின்னா அதை கேட்பாங்களா? இல்ல. ஸோ அது இன்னும் ஒரு மாதிரி வருத்தம் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பார்வா நம்மளுடைய லைஃப்பில் ஒரு சர்டன் பிரின்சிபல்ஸோட தான் வாழ்ந்துட்டு இருப்போம். பட் நம்ம மீடியாவுக்கு வந்துட்டோடனே எல்லாருமே வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். மீடியாவுக்கு போயிட்டாங்களேப்பா, இவங்கெல்லாம் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கு, இவங்க போனால் போவாங்க, என்ன போனாங்க, என்னன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கூட்டாம்போக்கில் அடிச்சிருவாங்க. அது ஸ்டில் நடந்துட்டு இருக்கா? மாறிச்சா? ஆமா, நடந்துட்டு இருக்கு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு மீடியா தானே, இவங்களுக்குலாம் என்ன ஜாலியான லைஃப் அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பா, ரொம்ப டிசிப்ளின்டா, கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபீல்ட்ல சாதிக்க முடியும், இந்த ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். எல்லாருக்கும் ஒன்று ஈஸியா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருது இல்லை. அப்படியே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் எல்லாரும் அப்படியே டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுக்கிறது இல்லை. இப்போ இங்க டேலண்ட் லக்கை தாண்டி கன்சிஸ்டண்டா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் அந்த ஃபீல்டு, அந்த சினிமாவோ இல்லை இந்த மீடியாவோ யாருக்கு கொடுக்கணும்னா அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. நீங்க சும்மா ஒரு மீடியாலயோ ஒரு சோஷியல் மீடியாலயோ எதுலையாவது ஒரு போட்டோவை மட்டும் பாக்குறீங்க, பார்த்துட்டு யூ வில் நாட் நோ த அதர் சைட் ஆஃப் த பர்சன். எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லை, நமக்கு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கும் இருக்கும்ல. ஈஸியா ஒரு வார்த்தையில பேசிட்டு போயிடுறாங்க. நம்மளும் என்ன பண்ணிட்டோம்னா காலப்போக்கில் we have realized நம்ம we'll have to brush it off அப்படின்ற மாதிரி நம்மளும் சரி பரவாயில்ல பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை கண்டுக்காம தான் போறோமே தவிர இந்த பேச்சுன்றது என்னைக்குமே குறைஞ்சது இல்லை. ஓகே. இந்த டஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பாருஸ் லைஃப் ஏதாவது இருக்கா? அது கடந்து வந்துட்டீங்களா? நிறைய இருக்கு. ஆனா அது நான் டஃபஸ்ட் ஃபேஸ்ன்றதை வாண்டி அது ஒரு ஃபேஸ்ன்றது தான் யோசிப்பேன். திஸ் இஸ் ஆல்சோ a ஃபேஸ். அதுதான் உங்களுக்கு இப்போ நம்ம இதை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா இதை விட இது ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு நான் அப்படிதான் யோசிப்பேன். ஓகே, இதை விட இப்போ இது வந்து ஒரு கிராஃப்ல இது ஒரு டிப், இது எதுக்கு உன்னை அங்க கூட்டிட்டு போதா, அதுக்காக தான். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே என்ன சூப்பர் நல்ல மோட்டிவேஷன். அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருப்பேன். நமக்கு ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது பாரு, அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ண, நடக்கும், பெருசா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நமக்கு ஒரு ஓன் மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன். ஆனா எல்லா இதுலயுமே எப்பவுமே இப்படியே இருக்காது, அப்படி போய் அப்படி வரணும். அதான் லைஃப் இப்படி வந்தது. ஓகே. வெள்ளித்திரையில் படங்கள் கமிட் ஆயிருக்கீங்களா? ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல, ஒரு படம் கமிட் ஆன, அது கொஞ்ச நாள் ஷூட்டிங் போச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அது ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் கமிட் ஆவேனா, பிளான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. கோ வித் த ஃப்ளோ அவ்வளவுதான். எது வருதோ, எது எனக்குன்னு இருக்கோ அது வரும், அவ்வளவுதான். சிறப்புங்க. என்னங்க பயங்கரமா அப்படியே டக்கு உள்ள இருக்கிறதுலாம் அப்படியே சல்லு அடிச்சுப்பீங்க. நானும் யோசிக்கிறேன், பரவாயில்லப்பா கொஞ்சம் யோசிப்பாங்க, பயங்கரமா யோசிச்சு எல்லாம் உள்ள இருக்கிறது அப்படியே வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். திஸ் இஸ் யூ. ஆமா. ஜனனி இருக்கிறது பிடிக்குமா, பார்வதி பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ஜனனில நிறைய பார்வதி இருக்கு, பார்வதியில நிறைய ஜனனி இருக்கு. நீங்க சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி யார் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து இதுல வருவேன் அப்படின்ற ஒரு பிளான் இல்லை.
நான் வந்து இப்போ டிவியில் நடிப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆங்கரிங் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லாமே ஆக்சிடென்டல் தானே, ஃபுல்லாகவே டோட்டலாகவே ஆக்சிடென்டல் தான். ஒரு ஒரு டெஸ்டினிக்கு இந்த ரூட் தான் அப்படின்றது வந்து நிறைய ஒரு என்ன சொல்றது ரொம்ப லாங் ரூட்டாக சுற்றி 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 என்னை இங்கே தான் கொண்டு வந்து விடுன்றதும் எனக்கு தெரியாது. பட் ஐ ஆம் இன் அ ரைட் பிளேஸ் வேர் ஐ எம் ஹாப்பி. நான் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அது எனக்கு புதுசாக தான் இருக்கும். ஆனால் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம வந்து கற்றுக்கலாம், போக போக கற்றுக்கலாம். ஆன் த ப்ராசஸ் நம்ம கற்றுப்போம் அப்படின்னு. ஏன்னா ஐ சம்வேர் ஃபீல் நான் ஈஸியாக கற்றுப்பேன். ஐ ஆம் அ குட் லேர்னர். என்னால் எந்த விஷயம் பண்ணாலும் என்னால் ஈஸியாக கற்றுக்க முடியும், நான் சீக்கிரம் கிராப் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரே ஒரு தாட் மட்டும் தான் என் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால தான் ஐ ஹவ் கம் ஃப்ரம் நோவேர். ஆங்கரிங் தெரியாது, ஆங்கரிங்கில் நிறைய ஷோஸ் பண்ணிட்டேன். ஆக்டிங் தெரியாது, ஆக்டர் ஆன ஐ ஹவ் ஆக்டட் so many serials. அந்த மாதிரி என்னை கூட்டிட்டு போற ஒவ்வொரு பாத்துமே எனக்கு தெரியலனாலும் ஐ வில் டூ சம்திங் இன் இட் அண்ட் ஐ லேர்ன் ஹவு டு டூ இட். அதுதான் இந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ சின்னத்துல பார்த்தா நான் வந்து பார்த்த சீரியல் வந்து கோலங்கள் வந்து இதில் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். மீனிங் நம்ம சைல்ட்ஹுட்ல சில ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போவும் நமக்கு ஃப்ளாஷ் ஆகும்ல, அந்த மாதிரி ரொம்ப இன்ஸ்பயர் ஆனன்றது எனக்கு அப்பப்போ ஃப்ளாஷ் ஆகுறது வந்து இந்த கோலங்கள் சீரியலை பற்றி யோசிச்சேன். நம்ம நிறைய பார்த்துருப்போம், படங்கள் பார்த்துருப்போம், சீரியல்ஸ் பார்த்துருப்போம். அதில் கோலங்கள் எனக்கு இப்போ மறுபடியும் எனக்கு கேட்டால் ஏன் கோலங்கள் வருதுன்னா, இட் ஹாஸ் கனெக்டட் மை லைஃப் ஸோ மச். வேர் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் தேவயானி மேமோட, என்னோட செகண்ட் சீரியல் இப்போ திருசெல்வம் சாரோட, அப்போதான் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, நம்ம அப்போ வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம், நிறைய வாட்டி நம்ம அதை யோசிச்சிருக்கோம், அதை விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல நான் என்ன வச்சு பார்த்துருக்கேன். அதனால தான் மறுபடியும் அதே திருசெல்வம் சாரோட ப்ராஜெக்ட்ல அபிக்கு பதிலாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிக்கிறேன். அது எனக்கு நம்ம லைஃப்ல சைல்ட்ஹுட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இது இப்போ நடக்கும் போது தான் தெரியுது, ஓகே கோலங்கள் ஹேஸ் பிளேட் சம் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மை திஸ் திங். என் மைண்டுக்குள்ள நிறைய பிளே பண்ணிருக்கு அப்படின்றது அப்ப எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கலாம், என்னென்ன என்னோட வாழ்க்கையில் அஃபெக்ட் ஆயிருக்குன்றது இப்போ இதெல்லாம் நடக்கும் போது எனக்கு தெரியுது. ஸோ தேவயானி மேம் இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அவங்க வந்து என்னோட மென்டார். அவங்க கூட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள். ஆன் ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும், ஆஃப் ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும், ஒரு சீன் எப்படி நடிக்கணும், அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பார்க்கணும், ஒரு ஒரு இது ப்ராப்பர்ட்டி இருந்தால் அது எப்படி வச்சுக்கணும், ஒரு சீனாக இருந்தால் அது எப்படி வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி நடிக்கணும், அது எப்படி டெவலப் பண்ணணும், ஒரு டீமாக வந்து எப்படி வேலை செய்யணும், ஒரு கோ ஆக்டர்ஸ் கூட என்ன பேசி அந்த ரேப்போவை கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு ரேப்போ இருந்தால் தான் அந்த சீன் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகும், அந்த சீனில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஒரு சீனுக்கு முன்னாடி அவ்வளோ பேசுவாங்க. பேச 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 ஒவ்வொரு வாட்டியும் அந்த சீன் இன்னும் 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 அழகாகும். அந்த சீன்ல ஆக்சுவலி எழுதி வரும்போது என்ன சொல்றது, எழுத்துன்றது வந்து அது எழுதி வரும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதை ஒரு ஆக்டர் நடிச்சு அதுல மறுபடியும் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும். அவங்களோட இன்வால்மெண்ட் அவ்வளோ. அதை நான் பார்த்து நான் புது அர்த்தங்கள் நடிக்கும் போது அவங்க கோ ஆக்டரா நடிச்சதை விட அவங்களோட ஒரு ஃபேனா அவங்க கூட நடிச்சது தான் அதிகம், அவங்களோட ஃபேனா நான் வந்து ரசிச்சது தான் அதிகம். நான் சொன்னேன் இல்லையா, என்னால் ஈஸியா வந்து கிராப் பண்ணிக்க முடியும். நான் வந்து புது அர்த்தங்கள் போகும்போது ஐ வாஸ் நாட் அன் ஆக்டர், எனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக எனக்கு வந்தது, ஒரு ஆடிஷன் கூட இல்லாமல் ஏன் என்ன செலக்ட் பண்ணாங்க அவங்க மருமகளா, என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் எதனால எனக்கு அவங்க கூட கிடைச்சது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் கிடைச்சிது. ஓகே, ஐ வில் ஹாவ் டு யூஸ் இட் ப்ராப்பர்லி. அது மட்டும்தான் என் மைண்டில். நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எபிசோட்ஸ்லாம் பார்த்தா எனக்கு நடிக்க தெரியாதுன்னு தெரியும் நல்லாவே. ஓகே. பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா நீ எல்லாம் யாரு பெரிய ஆள் அப்படி நினைக்காம அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம இப்படி பண்ணலாமா பவி, நம்ம 2 பேருக்கும் நல்ல ரேப்போ இருக்கணும்னு சொல்லியே நம்ம என்ன பேசுறோமோ அது வரும்ல. ஆமா, அந்த ரேப்போ பில்ட் ஆகும். அது பேசியே எங்களுக்கு நல்ல ஒரு ரேப்போ பில்ட் ஆச்சு, போத் ஆஃப் ஸ்கிரீன் அண்ட் ஆன் ஸ்கிரீன். அது வந்து யூ குட் ஹவ் சீன் இந்த எபிசோட்ஸ். நீங்க அந்த எபிசோட்ஸ்ல எடுத்து பார்த்தா அந்த மாமியார், இந்த மாதிரி ஒரு மாமியார் மருமகள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு மருமகம் வேணுமா எனக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பவி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இன் மை லைஃப். அண்ட் அந்த கேரக்டர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. அந்த கேரக்டர் எனக்கு நிறைய என்ன சொல்றது,
லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் புது புது அர்த்தங்கள் தான். இட் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அங்கிருந்து இவ்வளவு தூரம் அங்கேருந்து என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது வந்து நீங்கள் ஓவராலாக கேட்டனால இன்ஸ்பிரேஷன்றது நான் பார்க்குற ஒவ்வொருத்தருமே இன்ஸ்பைரிங்காக தான் எடுத்துப்பேன். ஒவ்வொருத்தருந்தும் ஒவ்வொரு விஷயம் கற்றுப்பேன். இப்போ மீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் சே தேவயானி மேம். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அவார்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிடலாம். ஒரு பக்கெட் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்களேன். ஏதாச்சும் லைக் இந்த மாதிரி இந்த ஹீரோ கூட இந்த டேரக்டரோட கொலாபரேஷன் மாதம் ஒன்று பண்ணிடணும்னு நம்ம இதை சொல்லி வச்சிடலாம். நடக்கும் போது கட் பண்ணி நாங்கள் அப்போ போடுவோம். ஆமாம், அப்படியெல்லாம் எனக்கு தெரியலங்க. சும்மா சொல்லுங்க, நல்லா இருக்கும். சும்மா சொல்லுங்க. இல்லை எனக்கு அப்படிலாம் தெரியல. நானே நடிகர் கூட இந்த நடிகர் கூட நடிக்கணும், இந்த டேரக்டர் கூட இது பண்ணணும், இல்லை என்ன வச்சு ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ரோலில் ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போயே ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நல்லா நடக்குங்க. அதில் அவார்டு வாங்கின நல்ல டைம் வேறு. நான் சொல்கிறேன். இல்லை இப்படி கேட்டா நான் வந்து நார்மலாவே எனக்கு இதான் கோல்னு சொல்ல தெரியாது. எனக்கு நான் எப்படி இது சொல்லுவாங்க, இந்த ஆக்டர் இருக்காரு, இந்த ஆக்டர் கூட நடிச்சா நல்லா இருக்குமே, அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் கூட நம்மளுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படி தோணி இருக்கும்ல. இல்லைங்க, அதான் சொல்றேன்ல, நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும் இன் ஜெனரல் தான் தோணிருக்கே தவிர ஸ்பெசிஃபிக்கா நான் இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஆக்டர் கூட நடிக்கணும், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படி எனக்கு தோணுது இல்லை. ஓகே, நம்ம போட்டுலாம் டயர் 1 டயர் 2 டயர் 3 எல்லா ஆக்டர்ஸ் கூட நடிக்கணும். எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் நடிக்கணும். சூப்பர், அவ்வளவுதான்ப்பா. எல்லா ஆக்டரோட பேரும் போட்டு தமிழ்ல வச்சிருந்தோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. அன்ஸ்டாப்பபிள் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து லைக் அது உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. அப்படியே இருக்கட்டும். அண்ட் அடுத்தடுத்து நிறைய பேரியர்ஸை பிரேக் பண்ணிட்டு மாஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சுகுமார். தேங்க்யூ SS Music. ஐ எம் so happy to receive this award, Unstoppable Women. நான் வந்து அன்ஸ்டாப்பபிளா இருக்க போறேன் இந்த அவார்டு வாங்குறது. அப்படியே எல்லாரும் இடிச்சு போயிட்டே இருக்காங்க. தேங்க்யூ. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.